ஸ்ரீஓம் பெட் ஹவுஸ் ஓனர் தங்கராஜ் அவர்கள் தான் இப்போ நம்ம கூட இருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ வந்து மற்ற இலவம் பஞ்சுக்கும் இப்போ அந்த பவானியில் உள்ள இலவம் பஞ்சுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்லிக்கிறாங்கல்ல, எங்கள் ஊர்லேயும் இலவம் பஞ்சு இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா, இதுக்கு என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்குது? அது முதல்ல நேர்களுக்கு சொல்லிட்டா நல்லாயிருக்கும். இல்லை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்பா தான் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தாருங்க. அதாவது மரத்துலேருந்து காயை பறிச்சிட்டு வந்து பஞ்ச வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இப்போ ஒரு 20 வருஷம் ஆகுது. பெட்டாக பண்ண ஆரம்பித்தேன் நான். இப்போ நம்மளுக்கு பஞ்சு அரைக்கிற கம்பெனி இருக்குது. இதோட பவானிலேருந்து ஏன் ஃபேமஸ் அப்படின்னா, எங்கள் ஊரே ஃபுல்லாக இதுதான் தொழிலுங்க. அதாவது ஒரு 200 பேத்துக்கு மேலே இந்த வியாபாரம் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதை விட்டிங்கன்னா போடியில் தான் அதிகம் இருக்குது. 2 இடத்துல தான் தமிழ்நாட்டிலே அதிகம். ஆனால் இலவம் பஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு வரும், லைஃப் வரும். அதனால தான் இது ஃபேமஸ். அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு படுத்துட்டு சரி இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, கொண்டு எரியலாமான்னு பார்த்தீங்கன்னா அது கூட வேஸ்ட் ஆகாது. இதுக்குள்ளே இருக்கிற பஞ்சை மறுபடியும் தலகாணியாக மாற்றலாம். ஸோ அந்தளவுக்கு மறுபடியும் ரீஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது உங்களுக்கு வந்து வேஸ்ட்டுன்னு இதில் எதுவுமே கிடையவே கிடையாது. ஹெட் ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானியில் இருக்குதுங்க. அங்கேருந்து எல்லா பக்கமே தமிழ்நாடு பூரா, அதர் ஸ்டேட் எல்லா பக்கமே பெட் அனுப்புகிறோம், பஞ்சு அனுப்புகிறோம். அடுத்த பிரான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இப்போ இங்கே இருக்கிற இந்த லொக்கேஷனுங்க. அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரூருக்கு அடுத்தது கோவூர், அதாவது மதுரவாயல் பைபாஸ் சர்வீஸ் ரோட்டில் இருக்குதுங்க. அதே மாதிரி அடுத்து இன்னொரு கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிச்சூரில் ஒன்று இருக்குதுங்க. பாரத் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்லேயே இருக்குது. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையம். மொத்தம் நம்மளுக்கு 4 பிரான்ச்சஸ் இருக்குங்க. இப்போ இது வந்து தமிழ்நாடு மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணுறீங்களா, இல்லை எப்படி அதர் ஸ்டேட் கூட இல்லை, அதர் ஸ்டேட்டுக்கு வந்து பாதி அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவோம் கஸ்டமருக்கு. ஏன்னா அது அதிகமாக ஆகும். தமிழ்நாடுனா ஒரு ரேட்டுங்க, அதர் ஸ்டேட்டு போகிறப்போ ஸ்டேட் மாறி போகிறப்போ எங்களுக்கு வந்து அமௌண்ட் அதிகமாகறனால பாதி சார்ஜ் மட்டும் கஸ்டமர்கிட்ட வாங்குவோம். ஓகே சார். இதே இலவம் மஞ்சள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு நீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். வெட்டி வேர்லாம் நீங்க வந்து மிக்ஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி, அதை பத்தி கொஞ்சம் நேர்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே, அதாவது இலவம் மஞ்சள் நாங்கள் வெட்டி வேர் மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம். அதாவது இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வச்சு மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம். அது ஏன் பண்ணுறீங்க, இலவம் மஞ்சள் கூலிங் தானே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அது ஏன் அப்படின்னா தலைவலி, தலையில் வந்து நீர் கோர்த்துக்கிறது, ஒரு அலர்ஜி மாதிரி சொரியாசிஸ் மாதிரி வர்றது, இதெல்லாம் வந்து அந்த வெட்டி வேரில் குணப்படுத்துகிற மகத்துவம் இருக்குது. அதை விட இன்னொன்று நம்ம உடலை ஹீட்டை வந்து குறைக்கிற தன்மை இருக்குது. இதை வந்து தண்ணியிலேயே காய்ச்சி குடிப்பாங்க. நம்ம தேங்காய் தேய்க்கிறதுல அதில் வேரை போட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இதை வெட்டி வேரை வந்து பெட்டுக்குள்ளே வச்சு பண்ணுறோம். கஸ்டமராக எங்கிட்ட கேட்டு நாங்கள் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ ஆன்லைனில் எல்லாமே அதிகம் இதாக போயிட்டுருக்குங்க. ஓகே சார். ஒரு பக்கம் வந்து இலவம் மஞ்சள், இன்னொரு பக்கம் வெட்டி வேர், ரெண்டுமே மிக்ஸ்டு தானே? எல்லா பெட்டுமே மிக்ஸில் தான். ஒரு ஃபில்லர் எடுத்தீங்கனாலும் ஃபில்லோடையும் மிக்ஸ் தான், எல்லாத்துலேயும் மிக்ஸ் தான். இது நாங்கள் மட்டும் தான் பண்ணுறோம். இதுக்கு பேட்டரும் வாங்கிடுச்சு. ஓகே சார். வெட்டி வேறு இலவம் மஞ்சள் பெட்டுக்கான பேட்டரும் நம்மகிட்ட இருக்குது. ஆன்லைனில் நம்மளுக்கு நிறைய போயிட்டுருக்கு. ஏன்னா பொதுவாகவே ஒரு பெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 வருஷம் கூட வரலங்க அப்படிங்கிற மாதிரி புலம்புறவங்கலாம் இருக்காங்க வீட்டில். இப்போ இது வந்து கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு எப்படி வரும்? எனக்கு முன்னே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே வந்து அப்பா இருக்காரு இந்த ஃபீல்டில். நான் ஒரு 20 வருஷம் இருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷமே இதுலேயே புழங்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இறங்கி போயிடுச்சு. மறுபடியும் அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, கம்ப்ளைண்ட்லாம் சொல்ல மாட்டாங்க, மறுபடியும் அதில் பஞ்சு போடலாமா இல்லை துணி மாற்றலாமா, இந்த மாதிரி தான் வந்திருக்கு. எங்களுக்கு வந்து பெட்டில் இறங்கி போச்சு, கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு அப்படின்லாம் எதுவும் வரதில்லைங்க. இப்போ வந்து பெட் ஓகே எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு பிரைஸ் ரேஞ்ச்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இங்க வந்து சைஸ் வாரியா நீங்க என்ன சைஸ் கேக்குறாங்களோ அது பண்ணி தருவீங்களா? அப்படி வந்து என்ன பிரைஸ்ல எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும்? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் டெமோ காமிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது பேபி பெட்டுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுலேயுமே வெட்டி வேர் வச்சுருக்கிறோம். கடைகளில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பஞ்சில் வரும். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப கெடுதல், ஹீட் ஆகும். இது வந்து கூலிங்காக இருக்கும், குழந்தைங்க படுக்க வைக்குது. இது ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாயிலேருந்து நம்ம கடையில் ஆரம்பிக்குது. இது ட்ராவலிங் பெட்டு உங்களுக்கு வந்து 2 கேஜ்லேருந்து ஆரம்பிக்குது. அதாவது இது 1600 ரூபா. இது பாருங்கள், இதை எவ்வளோதான் வெயிட்டு. அதாவது இது வந்து பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகலாம், ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகலாம், வயசான பெரியவங்க கீழே போட்டு படுக்கலாம். இது ஆல்ரெடி ஆன்லைனில் போயிட்டு தான் இருக்குது. இது 1600 ரூபா. இது ஒரு பெட்டு நான் ஆர்டர் பண்ணால் வருங்களா வீட்டுக்கு அப்படின்னாலும் கம்பல்சரியாக வந்துடும். ஆனால் இந்த பெட்டுக்கு இதுக்கு எல்லாம் ஃபில்லோ வராது. 6 இன்ச் திக்னஸ் இருக்கிறதுக்கு மட்டும் தான் ஃபில்லோ வரும். சில பேர் இது தெரியாமல் எங்கிட்ட கால் பண்ணி கேட்குறீங்க, ஏன் சார் மெத்த கொடுத்தா ஃபில்லோ தரணும் தானே வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி 2.5 இன்ச் ஹைட்டில் இருக்கிற எந்த பெட்டு வாங்கினீங்கனாலும் கம்பல்சரியாக ஃபில்லோ வராது. 1/2 அடி ஹைட்டில் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அதுக்கு மேட்சாக வரும். அதாவது ஒரு ஆள் படுக்கிற பெட்டுக்கு ஒரு ஃபில்லா வரும், 2 ஆள் படுக்கிற பெட்டுக்கு 2 ஃபில்லா வரும். இந்த மாதிரி ரோலிங்லேயும் இன்னொரு ஃபினிப்பெட் இருக்குது. அதாவது கம்பெனி பெட்டு நான் வாங்கினேங்க சார், ஒரு 20,000 போட்டு வாங்கிட்டேன், ஆனால் பயங்கரமான ஹீட்டுங்க சார், படுக்க முடியல, ஆனால் பணம் வேஸ்ட்டாக போயிட மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா இதே ஹைட்டில் அந்த பெட்டுக்கு மேலே வெயிட்லெஸ்ஸாக பண்ணி போட்டுக்கலாம். அந்த பெட்டை நீங்கள் தூக்கி போட தேவையில்லை, இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக போட்டு படுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டு வராது. நீங்கள் இளம் மஞ்சள் படுக்கிற மாதிரி ஆகிக்கும். உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக தான் வரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு ஆள் படுக்கிற சிங்கிள் பெட், அதாவது 3க்கு 6.25 சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10 கிலோ பஞ்சு போட்டிருக்கோம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5500. இதுக்கு ஒரு ஃபில்லோ வந்துடும். இது வந்து 4க்கு 6.25, அதாவது ஸ்டீல் கட்டில், இரும்பு கட்டில் வச்சுருப்பாங்க. சார் 4க்கு 6 இருக்கா அப்படிம்பாங்க. இது 4க்கு 6.25.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் 7000 ரூபாய் வரும். இதுக்கு 2 ஃபில்லோ வந்துடும், அனுப்புறது ஃப்ரீ. அடுத்து பார்த்தீங்கன்னா இது குயின் சைஸ், அதாவது 5க்கு 6.25. இதுக்கு 2 ஃபில்லோ வந்துடும். உங்களுக்கு இதில் பஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 20 கிலோ போடுவோம், ஃபில்லோக்கு இல்லாமையாவே. உங்களுக்கு இதில் எதுவுமே குறையாது, எடை வச்சு தான் அனுப்புவோம். சரி ரைட்டு, நீங்கள் கிலோலாம் சொன்னீங்க, எப்படியாவது அனுப்பிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்னு கூட நீங்கள் கேட்பீங்க. கம்பல்சரியாக எங்கள் குடோன்லேயே எடை வச்சு தான் வரும், நீங்கள் அங்கேயே பார்த்துக்கலாம், வெயிட் வச்சு வரும். இது வந்து 11000 ரூபா ப்ரைஸ் வருது. கிங் சைஸ், அது வந்து குயின் சைஸ், இது வந்து கிங் சைஸுங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 6.25. இதில் 24 கேஜி பஞ்சு போட்டிருப்போம். சென்டரில் பேக்கிங் பண்ணியிருக்குது, வெட்டி வேறு வச்சு தான் வரும். அதாவது சில பேர் டவுட்டாக கேட்பாங்க, ஏங்க சார் வெட்டி வேறு வச்சு போட்டிங்களா அப்படின்னு. சில பேர் இன்னொன்று கேட்குறீங்க, அதாவது மனம் வரலைங்க சார் அப்படின்னு. மனம் ஏன் வரல அப்படின்னா, வெட்டி வேறு வெளியே எடுத்தால் தான் வரும், ரெண்டாவது தண்ணி பட்டால் தான் மணக்கும். நம்ம வந்து நம்ம மேலே அளந்தக்கூடாதுன்னு சொல்லி உள்ளே வச்சு பஞ்சுக்குள்ளே பேக் பண்ணுறோம். மணவட்டு நம்ம வெளியே வச்சோம்னா அப்புறம் நம்ம மேலே அழுந்தும். அதுக்காக தான் நாங்கள் உள்ளே வச்சு பேக் பண்ணுறதுனால ஸ்மெல் வர மாட்டேங்குது. உடனே எனக்கு மன வலி நிறைய பேர் கேட்குறீங்க, அது உடனே எல்லாம் வராது, படுக்க தான் தெரியும். இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12000 ரூபா வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது செட் அப்படியே ஃபுல்லாக வந்துடும். உங்களுக்கு அனுப்புறது ஃப்ரீ தான். அதாவது சரிங்க சார் இப்போ அனுப்புறது ஃப்ரீங்கிறீங்க, நாங்கள் எப்படிங்க சார் உங்கள்கிட்ட வாங்குறது அப்படின்னா, நீங்கள் எங்கள் நம்பர் ஸ்க்ரீனில் வர எங்கள் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கலரும் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து ஜிபேவுக்கு 1000 ரூபா போட்டிங்கன்னா போதும், அட்வான்ஸ் பேமெண்ட்டாக வச்சுட்டு உங்களுக்கு என்ன சைஸில் பெட்டு ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரிட்டன் அமௌண்ட் போட்டுக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி தான். சரிங்க சார் ஓகே, இதெல்லாம் இந்த ரேட்டு சொல்லிட்டீங்க, நான் ஒரு 6 அடி 8லேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்குறேன், அது மாதிரி பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இதுலேயே 8 இன்ச்சு 10 இன்ச்சு 12 இன்ச், அதாவது 1 அடி வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி கேட்குறீங்க, எனக்கு ஹார்டாக வேண்டாங்க சாஃப்டாக வேணாலும் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி அனுப்பிச்சுடுவோம். இதில் எல்லா சைஸும் நம்ம பண்ணுறோம். அதாவது கம்பெனி பட்டு தான் 1 அடி இருக்குது, நம்ம எல்லாம் முடிஞ்சாலும் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது, பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது டபுள் லேயராக வரும், 2 அடுக்காக வரும், உங்களுக்கு இறங்காது பிதுங்காது. இப்போ புதுசாக நாங்கள் கண்டுபிடிச்சி அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதாவது இதை வந்து வெட்டி வருங்க, மனம் வருதான்னு பாருங்கள். இப்போ நல்லா மணக்கும், பெட்டில் வச்சா மனம் வராதுங்க, நல்லா இருக்கு சரிங்களா. அது வந்து இலவம் பஞ்சு, அது பாருங்கள், அது 50 கிலோ மூட்டை. நீங்கள் தூக்கிடுவீங்களா? தூக்கி பாருங்கள், வெயிட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். வெயிட்டே இல்லை சார், அது 4 கிலோ தான் வருங்க, அவ்வளோதான் வரும். பஞ்சு அதிகமாகும், அதனால தான் இது வந்து இந்த சாஃப்ட்னஸ் கொடுக்குறது. இது இளம் பஞ்சு, அதாவது திகுதிகுன்னு ஒயிட் கலராக வரலையும் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க. அது வந்து பருத்தி பஞ்சு மட்டும்தான் உங்களுக்கு ஒயிட் கலராக வரும். இளம் பஞ்சு சாண்டல் கலராக தான் வரும். பியூர் திகுதிகுன்னு ஒயிட்டாக இருக்கணும்னா அது பருத்தி பஞ்சு தான் அப்படி வருங்க. இது லைட்டாக சாண்டல் கலர் மாதிரி தான் வரும். இப்போ இது எப்படி மிக்ஸ் பண்ணி போடுறீங்க, நகராதா குத்தும் அப்படின்னு நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க. இதெல்லாம் காடா துணி உள்ள வந்துடும், அதாவது அங்கேயும் எங்கேயும் நகராமல் இருக்கிறதுக்கு. இப்போ எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பஞ்சை ஃபில்லப் பண்ணிடுவோம். ரெண்டாவது நெக்ஸ்ட்டுங்க இந்த மாதிரி மறுபடியும் பஞ்சை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெட்டி வேறு வச்சு நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். அதாவது வெளியே தெரியாத அளவுக்கு இப்படி பஞ்சுகளை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்களா, தொட்டு பாருங்கள், எதாவது அளந்து தானே இல்லையே, பஞ்சு மாதிரி தான் இருக்குது. இது சென்டராக வச்சிருவோம். இந்த மாதிரி இப்படி 1 by 1 இருக்குது, அது சென்டராக இருக்கும். உங்களுக்கு வேறு வந்து அழுந்தாது. மறுபடியும் டச் பண்ணி பாருங்கள் அந்த பாக்ஸை, இந்த பாக்ஸுக்குள்ளார அப்படியே இருக்கும். ஆமாம், எது அழுந்தாதுங்க. உடனடியே எனக்கு மனம் வரல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. படுக்க தான் அதோட நன்மை என்னன்னு தெரியும். அதுக்காக இந்த மாதிரி பேக் பண்ணுறோம். கஸ்டமர் நிறைய கேட்டுகிட்டே இருக்கிறாங்கனால தான் இப்போ செஞ்சே காட்டியிருக்கேன். எல்லாம் கஸ்டமர் கேட்கறது நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம், கஸ்டமைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சார் இப்போ பெட்டு பற்றி சொல்லியாச்சு, இலவம் பஞ்சு, அப்புறம் வெட்டி வேறு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு நம்ம நேயர்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணியாச்சுங்க. அதே போல் வந்து இப்போ எனக்கு பில்லோ மட்டும்தாங்க எனக்கு வேணும், அதுலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி இலவம் பஞ்சு வெட்டி வேறு கலந்து கொடுக்குறீங்களா, என்னென்ன ப்ரைஸ்ல எல்லாம் இதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற சந்தேகம் அடுத்தது அவங்களுக்கு எழ ஆரம்பிக்கும். அதை பற்றி சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பில்லோ பார்த்தீங்கன்னா 500 கிராம் பஞ்சு மட்டும் தான் போட்டிருப்போம். இதுலேயும் வெட்டி வேறு இருக்குது, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு வைங்களேன். இது பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். எங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும், அவங்க ஹார்டாக இருக்குது, உடனே வலிக்கு அப்படிம்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி தயார் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா 800 கிராம் பஞ்சு, இதுலேயும் வெட்டி வருது. இது வந்து 360 ரூபா வரும் ஒரு பீஸ். 360 ரூபா வரும். ஒரு பீஸ் 2 பீஸ்னா கொரியர்கார எடுக்க மாட்டோமாங்க. ஒரு 5 பீஸ் ஆர்டர் பண்ணால் பல்காக ஆர்டர் பண்ணால் நாங்கள் அனுப்புவோம். ஒரு 5 பீஸ் வேணுங்க அப்படின்னாங்கன்னா அனுப்பலாம். நம்ம டீலர்ஷிப் கேட்டாலும் கொடுக்கலாம். அதான் எல்லா பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்கலான்னு இருந்தேன். இப்போ இதை பார்த்துட்டு நான் இந்த மாதிரி டீலர்ஷிப் எடுத்து பண்ணலாமா அப்படிங்கிற நிறைய கேட்பாங்க. அதுக்காக அதாவது பார்த்தீங்கன்னா இது ஃபோனாக நம்மளது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பூரா நம்மளதே தான். பஞ்சு, கிளாத்து, ஸ்டிச்சிங் எல்லாமே நம்மளதே தான். ஸோ அதனால் வந்து ஹோல்சேல் ரேட்டு தான். அதாவது கடைக்காரருக்கு தான் அப்படின்னு இல்லை, ஒரு பீஸ் வாங்குற கஸ்டமருக்கும் அதே தான், ஹோல்சேல் ரேட்டு தான். இதை எங்ககிட்ட வாங்கி கடைக்காரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு ஜாஸ்தியாக வச்சு கொடுக்குறாங்க. அது நாங்கள் சொல்லக்கூடாது, ஆனால் கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் பெனிஃபிட். எங்களுக்கு வந்து எல்லாமே ஓனாக காய் எடுத்துகிட்டு வந்து பஞ்சு அரைச்சி நாங்களே பண்ணுறதால ரேட்டு குறைவாக கொடுக்க முடியும். நீங்கள் மட்டும் ஏங்க இவ்வளோ கம்மியாக தரீங்க, எல்லா பக்கம் எச்ச வைக்குது அப்படின்னு நீங்கள் கூட ஒரு கேள்வி கேட்கலாம். எல்லாமே நான் எங்களோட சொந்த தயாரிப்பு. இது நாங்கள் கேட்கலான்னு இருந்தேன். பெட்டு கொடுத்துட்டீங்க, பில்லோ கொடுத்துட்டீங்க, அடுத்து கவரும் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், வேலை முடிஞ்சு போயிடும் ஈஸியாக. அது தனியாக தேடிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்குன்னு வைங்களா. எல்லா பெட்டுக்குமே கஸ்டமைஸாக எல்லாம் எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம். எல்லா இப்படி இருக்கிற எல்லா பெட்டுக்கும் இருக்கு.
சில கஸ்டமர் இல்லை நாங்களாம் வாங்கிக்கிறோம் அப்படிம்பாங்க. சில பேர் என்னப்பாங்க இல்லை எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க இது நாங்கள் எங்கே வந்து போய் காட்டன் கிளாத் தானா? இது பியூர் காட்டன் பியூர் காட்டன். ஓகே. இந்த பெட்டோடதுக்கு கிங் சைஸோடது இது சைஸோடதா? ஓகே. உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி பெருசாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வாஷ் பண்ண காட்டன் வந்து சுருங்கும், அப்புறம் பெட்டில் போகாது. ஓகே. ஸோ நீங்கள் ரெடிமேடாக கடையில் எடுக்கிறதுல அப்படி தான் வரும். இது நாங்கள் வந்து அந்த மாதிரி பெருசாக தைச்சிருப்போம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு இது இன்ச் எக்ஸ்ட்ராவே இருக்கும், ஒரு அடியே எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்பதான் நம்ம இது சுருங்க பெட்டு ஈஸியாக உள்ள போகும். நீங்க கடையில் வாங்கிறது கரெக்டாக தான் இருக்கும். 2 ட்ரிப் போட்டு இழுத்தீங்கன்னா அவ்வளவு டர் தான் கிழிஞ்சிடும். அதே மாதிரி இந்த குவாலிட்டியாவும் இருக்கு, அழுத்தமா இது நல்ல அழுத்தமா இருக்கு. பியூர் காட்டன் பாருங்க, தெரியுது நல்ல எனக்கு குவாலிட்டியா ஃபீல் இருக்கு. பண்ண ஆமா முடியுது. ஆமா. அப்புறம் இது சாயம் போறதா வெளுக்கிறதா எதுவுமே ஆகாது. ஓகே. இதுக்கு தனி சார்ஜ் பண்ணுவீங்க? இதுக்கு தனி சார்ஜ். இது ஏன்னா சில கடைக்காரர் பாத்தீங்கன்னா ஃப்ரீன்னு விட்டுருக்காங்க. இது நம்மளாம் அந்த அளவுக்கு ஃப்ரீ வர முடியாது. ஏன்னா அந்த இது குவாலிட்டியா இருக்கு. உங்களுக்கு வந்து ஜிப்பில் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க. அதாவது ஜிப்பு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி எலாஸ்டிக்கா இல்லைங்க, அது 3-4 டைம் வாஷ் பண்ணிங்கன்னா ஜிப் விட்டு போயிடும், கவர் சும்மா தொங்கிட்டு இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு நாடா டைப் இதுதான் பெஸ்ட். இதுதான் பெஸ்ட். சார், நம்ம வந்து பெட்டு, அப்புறம் வந்து பில்லோ, பஞ்சு, அதுக்கப்புறம் வெட்டி வேறுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தாச்சு. ஆனால் கேமராமேன் பையன் வந்து அப்பையிலேருந்து இந்த உள்ள நுழைஞ்சதுலேருந்து இவ்வளோ பொம்மை இருக்குக்கா, பொம்மைலாம் அழகழகா இருக்குக்கா, இது இலவ மஞ்சள் தான் பண்ணுறாங்களாக்கா அப்படின்னு போட்டு நம்மளை ரொம்ப மண்டையை பிச்சுக்கு வச்சுட்டாரு. இங்கே கூட உங்களுக்கு பக்கத்தில் கூட பெரிய பொம்மை இருக்கு, இது கூட இலவ மஞ்சள் தானே? இது எல்லாம் நீங்கள் இப்போ பொம்மை கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க, டாய்ஸ் கூட சேல்ஸ் பண்ணுறீங்களா? இது கூட பார்த்துருப்பீங்களா, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இது ஆன்லைனில் கேட்பாங்க, அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். இங்கே கடையிலையும் இங்கே அதிகமாக வாங்குவாங்க, அதாவது பர்த்டே கிஃப்டாக கொடுக்குவாங்க. இப்போ அதையும் சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் வாங்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களோட பெருசாக இருக்கும். என்னோட பெருசாக தான் இருக்கு. நீங்கள் அதுக்கு முன்னாடி சின்னதாக இருக்கிறீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இது இலவ மஞ்சள் இல்லைங்க, இங்கே பாருங்க இருக்கும். இது வந்து ரெக்ரானுங்கிற ஒரு பஞ்சு, ஒயிட் பியூர். இது எப்படின்னா இந்த பொம்மை அழுக்காயிடுச்சுன்னா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ இது தண்ணியில் போட்டாலும் ஒன்றும் ஆகாது. இந்த பஞ்சு ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு வைங்களேன். இந்த மாதிரி சரி, இந்த பொம்மைக்கு மட்டும் இந்த பஞ்சு போடுறீங்க, ஏன் பெட்லாம் போட மாட்டேங்கன்னு கூட கேட்கலாம். ஸோ இது கொஞ்சம் என்னன்னா பெட்லாம் படுத்தோம்னா ஹீட் வரும், ஏசி இருந்தால் போடலாம். இதில் விட சின்னதாக இருக்குது, அதுவும் முன்னாடியே பார்த்துருப்பீங்களா, நிறையா இருந்துச்சு. இந்த பஞ்சு வேற என்ன, இது இளம் மஞ்சள் போட்டோம்னா இந்த அளவுக்கு சாப்பிட்டு வராது. இந்த டாய்ஸ்னா இப்படி வரணும் அவங்களுக்கு அந்த மாதிரி புசு புசு தான் பிடிக்கும். அதனால இந்த பஞ்சில் மட்டும் தான் இது பண்ண முடியும். ஓகே சார், கண்டிப்பா வந்து உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு மேலே உழைக்கக்கூடிய ஒரு பெட் தான் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நன்றி சார். நன்றி. வணக்கம்.